ஹாய் மக்களே, சிறுகடிக்க ஆசை ஏப்ரல் 6 2026 என்ன நடக்க போகுதுன்னு முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி ஸ்வேதா அவங்க வீட்டுக்கு வரா. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க மாமியார் கேட்குறாங்க, விஜயா எதுக்கு ஸ்வீட் கொடுக்குற அப்படின்னு சொல்லி. மீனா எலெக்ஷன் இருக்கிறாளே அதுக்காகவா அப்படின்னு கேட்கவும், இல்லை ஆண்டி, இது இன்னொரு விஷயம். இது நம்ம மனோஜ் அண்ணனை பற்றி அவங்களுக்கு ஒரு சம்மந்தம் வந்திருக்கு, அதை பற்றி பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா ஸ்வேதா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, வாமா, இதெல்லாம் நின்றுக்கிட்டு பேசுகிற விஷயம் கிடையாது, உட்காந்து பேசலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. உடனே அவங்க என்ன விஷயம், என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்கா. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தான் மனோஜ் அண்ணனை சம்மந்தம் பேசலான்னு வந்திருக்கிறேன். என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு கேட்குறா. என்னம்மா சொல்கிற ஸ்வேதா, ஏற்கனவே கல்யாணம் பொண்ணுன்னா எப்படிம்மா அப்படின்னு விஜயா சொல்கிறா. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, அப்படி பார்த்தா மனோஜுக்கு அவங்களும் நினப்பாங்கல்ல, மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இன்னும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிற சுச்சுவேஷனில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே இல்லை ஆண்டி, அவங்களுக்கு என்ன விஷயத்துலம்மா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு தெரில, மனசு ஒத்து போகலை அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு, சரிம்மா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா ரொம்ப பெரிய இடம், அவங்க ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க எல்லா பிஸ்னஸும் அமெரிக்காவில் தான் இருக்குது. அதனால் தமிழ் பையனாக இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறா ஸ்வேதா. அப்படியா, அப்படின்னா பெரிய இடமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, அவங்களாம் சொந்தமாக ஏரோப்ளேனே வச்சுருக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லவும் அப்படியே வரைஞ்சி போய் உட்காந்துடுறா இவ. விஜய் அப்படியே, அப்பா அங்கே பாருங்கப்பா, அம்மா அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க, அவங்கள கொஞ்சம் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே முத்து அம்மா அம்மான்னு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அவள் ஏன்னா இவ்வளோ பெரிய இடமா, அப்போவே சொன்னாங்க ஜாதகத்தில் மனோஜுக்கு நல்ல பெரிய இடமா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா விஜயா. அம்மா, இதே மாதிரி தான் ஏற்கனவே மலேசியா சம்மந்தம் வந்துச்சுன்னு அலப்பறை பண்ணீங்க, இப்போ அமெரிக்கா சம்மந்தம் பற்றி பேசுகிறீங்களா, இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு முத்து சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அப்படின்னா அம்மா, அங்கே நான் கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி ஏரோப்ளேன் இருக்குன்னா நான் உங்களை அடிக்கடி பார்த்துட்டு போவேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. அதுக்கு ரவி சொல்கிறாரு, அதுக்கெலாம் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, இப்போ முன்னாடி மாதிரிலாம் சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்கிறது கிடையாது, விசாவெலாம் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும், முதல்ல இந்த சம்மந்தம் எப்படி முடியுதா என்னன்னு தெரியல, நீங்களே அதுக்குள்ளே கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்புறம் ஸ்வேதா சொல்கிறா, அப்போது வீடியோ கால் மூலமாகவே நம்ம மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து சம்மந்தம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க நேரில் முறையாக பேசுவாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறா. நான் வரேன் பெரியம்மா, பொண்ணு பார்க்குற அன்னைக்கு அந்த வீடியோ காலில் பேசுவோம்ல, அன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே அவளை வழி அனுப்பி வச்சுட்டு விஜயா அப்பா பெரிய சம்மந்தம் நமக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா மனோஜ் சொல்கிறாரு, அப்படின்னா நான் வீசா பாஸ்போர்ட்டுக்கெலாம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அம்மா, உங்களுக்கும் சேர்த்து அப்ளிகேஷன் நான் வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி போகிறாரு. உடனே ரவியோட ஒய்ஃபை ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இந்த சம்மந்தம் பார்க்க வர அன்னைக்கு அவள் நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டா, நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாமா, அண்ணியை கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், மீனா நீ சொல்லிடுமா ஸ்ருதிக்கு அப்படின்னு சொல்கிறா விஜயா. அடுத்தது ஸ்ருதி தேடி ரெஸ்டாரண்ட் போகிறா மீனா. அங்கே இது மாதிரி பொண்ணு பார்த்துருக்காங்க, அவங்களுக்காக நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லவும், நான் ரவி அத்தை ரவியை தான் கூப்பிட சொன்னாங்க, ஆனால் நீங்கள் யாரும் கூப்பிட்டா வரமாட்டாங்க, நீங்கள் மீனா அண்ணியே கூப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா சொல்லவும், அப்படிலாம் சொல்கிறான் நான் ரவி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மலேசியா சம்மந்தம் அப்படின்னு அவங்க அப்படியே வசதி, இவ்வளோ வசதின்னு அவர் வாழ்க்கையை இப்போ வீணாயிடுச்சு, இந்த சம்மந்தத்தையாச்சும் ஒழுங்காக நல்லபடியாக பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இது ரொம்ப வசதியானவங்களாம், அவங்கள்ட்ட சொந்தமாக ஏரோப்ளேனே இருக்கான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா ஆன்ட்டி வீட்டோட மாமியாராக போக கூட ரெடியாக இருப்பாங்களே அப்படின்னு 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கொரியர் வருது. கொரியர் பாய் கொரியர் கொடுத்துட்டு போகிறாங்க.
இதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு இன்விடேஷன் இருக்குது. அந்த இன்விடேஷனில் வந்து ரவி பொக்கேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அதில் வந்து பூக்கள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். இதில் வந்து இந்த பூக்கள் வந்து அன்பு, பாசம், காதலுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதில் நீத்து ரவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இப்படிக்கு. இதுமாரி நீத்துக்கு ரொம்ப திமிரு. என்ன தைரியம் இருந்துச்சுன்னா எனக்கே வந்து பொக்கே அனுப்பிச்சி வச்சிருப்பா. எப்படி அவள் வந்து இந்த கடையை திறக்கிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும், நீங்கள் அப்படிலாம் எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். நீங்கள் அந்த அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீங்கள் ஊர்லேயே இருக்காதீங்க, வெளியூர் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் அவளுக்கு பயந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. மீனா சொல்கிறாங்க, அவங்க அந்த அன்னைக்கு நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ரவியை கூப்பிட்டு போகிறதுக்காக பிரச்சனை பண்ணுவா நீத்து. அதனால் நீங்கள் வந்து இங்கே இல்லாமல் வெளியில் நீங்களும் 2 பேரும் போயிட்டிங்கன்னா அவள் வந்து அவளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், அது நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறா ஸ்ருதி. 2 பேரும் தனியாக எங்கேயாச்சும் போகிறதுக்கு உங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக கூட இது அமையும் அப்படின்னு மீனா சொல்கிறா. சரி ஓகே, அப்போ யார் ரெஸ்டாரண்ட் பார்த்துப்பாங்கன்னு சொன்னால் நானும் அவரும் முத்துவும் பார்த்துக்குறோன்னு சொல்லி மீனா சொல்கிறா. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு வந்து மனு தாக்கல் பண்ண வந்து போகிறாங்க மீனா. சிந்தாமணி அப்போ தான் வந்து வெளில வராங்க. 2 பேரும் நேரம் பார்த்துக்கிறாங்க. அங்கே பேண்டு வாசித்தோட முத்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வராரு மீனாவை கூப்பிட்டுக்கிட்டு. எதுக்கு இப்போ வந்து பேண்டுலாம் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கல்யாணத்துக்கே இதெல்லாம் இல்லை, இப்போ என்ன நீ தலைவியாக போகிற, இதற்கெலாம் கண்டிப்பாக தேவை தான் பேண்டெலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்ன இப்போ இன்னும் ஜெயிச்சிட்டிங்களா, இன்னும் ஜெயிக்கல தானே, அதுக்குள்ளே என்ன பேண்டு வாசிச்சிட்ருக்கீங்க, நிறுத்துங்கன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சிந்தாமணி ஆளுங்க சொல்கிறாங்க. ஏன் இப்போ முன்னாடி தான் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஜெயிச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லவும், 5 வருஷமாக இருந்தவங்க என்ன ஒன்றும் பண்ணலை, ஆனால் மீனா வந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் நல்லது பண்ணுவா அப்படின்னு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. சிந்தாமணி அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. நிறையா சப்போர்ட் வந்து மீனாக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு உள்ளே வந்து மனு தாக்கல் பண்ண போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.